வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல உங்கள வந்து ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுல்ல. ஸோ, அந்த அரசியல், பாலிடிக்ஸ்லாம் வேணாம். ஸோ, நம்ம தமிழுக்கு போயிடுவோம். ஏன்னா வந்து அ நமக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பெர்சனாலிட்டிய பத்தி தெரிஞ்ச மாரி இருக்கும். ஸோ, இவர் வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர், இந்து மதத்துக்கு தொண்டாற்றியவர், இந்த மாதிரி வந்து பல பல சம்பவங்கள் செஞ்ச ஒரு மனுஷன். ஸோ, இவர பத்தி தெரிஞ்சுக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ, உங்களுக்கும் சொன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சாவது நல்லாயிருக்கும். எனக்கு ஏன் பேர் வச்சாங்க சாரி எனக்கு ஏன் இந்த பேர வச்சாங்கன்னு ஒரு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ, அப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது, அ நான் போய் நெறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சு கண்டுபிடிச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் பேர் அந்த மாரி. என்னோட பேர் வந்து திருநாவுக்கரசு. அத வந்து தாத்தா வச்சுட்டாரு. ஸோ, எனக்கு நான் ரொம்ப நாளா அந்த பேருக்கு அர்த்தமே தெரியாம இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் தேடி போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். "இவ்ளோ பெரிய மனுஷனா அவரு? அவரு பேரையே எனக்கு வச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி. ஸோ, அவரு படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு அந்த கதை. அவரோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரு யாருன்னு தெரிஞ்சுட்ட அப்புறம் வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல போய் என் பேர் சொல்லும்போது, "நல்ல பேர்ப்பா. அவரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ச சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது, இந்த 96 பீரியட்லலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு. ஸோ, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஏடிஎம்கே பீரியட்ல பயங்கரமான வெயிட் மினிஸ்டரா இருந்தாரு. "அவரு பேர்லாம் வச்சிருக்கீங்களா?" அப்படிலாம் சொல்லுவாரு. ஸோ, அதெல்லாம் கேட்டு கேட்டு இருக்கும்போது, சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஓகே இந்த பேருக்கான ஆரிஜின் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாரு எங்க தாத்தா அப்படின்னு கேட்டப்போ, அவரு தான் சொன்னாரு, "டேய் அவரு யார் தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு. 2வது புக்ஸ்லாம் படிச்சு கேட்டுக்கினது. ஸோ, அந்த கதைய வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ, இது வந்து ஒரு தமிழ் மட்டும் இல்லை. இதுக்குள்ள வந்து தமிழ் வீரம், அதுக்கப்புறம் நம்ப வரலாறு, அப்புறம் வந்து ஹிந்துக்கள்னு இதில வந்து நெறைய விஷயம் வந்து மிக்ஸ் ஆயி ஒரு 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 காம்போ பேக் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இதில வந்து என் பேரு அப்படின்றதுனால நான் அதையும் சேர்த்து அப்படியே ஒரு ஜாயிண்ட் டச் வச்சுக்கிறேன். ஸோ, அதனால வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம அப்பர் அவர்களுக்குத்தான் சமர்ப்பணம். ஸோ, கிட்டத்தட்ட வந்து அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 700ஆம் நூற்றாண்டுல வந்து பொறக்குறாரு. 700 நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட வந்து 1326 வருஷம் அந்த நூற்றாண்டுல பொறந்திருக்காரு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ, அப்ப பிறந்த மனுஷன பத்தி இப்ப ஏன்டா பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு அந்த மாரி பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு தலைவரு. ஸோ, அதனால தான் அவர பத்தி சொல்லப் போறேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர், திருநாவுக்கரசர் இந்த மாரி ஜென்ஸி கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசா தெரியாதுல்ல. ஸோ, இருந்தாலும் வந்து நம்ப ராஜா சார் தான் ஒரு பாட்டு எழுதி வச்சார்ல. "குனித்த புருவமும், கொவ்வை செவ்வாயின் குமிண் சிரிப்பும், பனித்த சடையும், பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், பொதித்து எடுத்த பொற்பாதமும் காணக் கிடைத்தால் வாழ்வேன் இம்மாநிலத்தே." சாரி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது. நான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணல. அதனால வந்து இந்த பாட்டு இவ்வளோ தான் தெரியும். உங்களுக்கு ஒழுங்கா தெரியும் வந்து கிண்டல் பண்ணாதீங்க. சரியா? தளபதி படத்துல வரும் அந்த பாட்டு. அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் பிட் வரும். அந்த ராக்கம்மா கைத்தட்டுக்கு முன்னாடி. ஒரு சின்ன மெலோடியா வரும்ல. ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பர் எழுதின சாங்கு. அத வந்து இத்தன வருஷம் கழிச்சும் வந்து உலகத்துல நிக்குது. ஸோ, அந்த மனுஷன பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெறைய பேருக்கு. இருந்தாலும் புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாம இருக்கும்ல. அவங்களுக்காக ஒரு கதையா ஒரு ஒரு சொன்னா நல்லாருக்கும்ல. ஸோ, அதனால தான். ஓகே. வாங்க கதைக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி 700ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, அப்பர் பிறக்குறாரு. அவரோட அக்கா இருக்காங்க. அதாவது அக்கா முன்னாடியே பொறந்துட்டாங்க. அவங்க பேர் வந்து திலகவதி. அதுக்கப்புறமா 2வதா வந்து நம்ப அப்பர் பிறக்குறாரு. அப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொறக்கும்போதே அப்பர்ன்னு பேர் கிடையாது. அவருக்கு வேற பேர் இருந்துச்சு. ஸோ, அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ அப்பர் வந்து 7ஆம் நூற்றாண்டுல பொறக்குறாரு. பொறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வளர்ந்து கிளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பேசிக்காவே சைவ மதத்த சேர்ந்தவர். சைவ மதம்னா, சிவ வழிபாட வந்து மதமா கும்பிட்டு, அப்போ வந்து ஹிந்து மதம்னு ஒண்ணு கிடையாது. அப்போ வந்து சைவம், வைணவம்னு இருந்துச்சு. அப்ப சைவத்தில வந்து இருந்த நம்ப அப்பர் அவர்கள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வைணவ மதத்தால ஈர்க்கப்பட்டு அந்த மதத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து அங்கேயே இருக்காரு. அப்படியே லைஃப் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான ஒரு வயித்து வலி பிரச்சனை வருது. அதாவது தீராத வயிற்று வலி ப்ராப்ளத்தால வந்து மறுபடியும் வைணவ மதத்தில இருந்து சைவ மதத்துக்கு வராரு. சைவ மதத்துக்கு வந்ததும் இல்லாம, அவர் வந்து சிவனுக்கு தொண்டு செய்வது தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே, என்னோட வாழ்க்கையோட பர்ப்பஸே அதுதான்.
தொண்டு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையே கழிக்கணுன்றது தான் அவரோட மெயின் கோல் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே மனுஷன் வந்து அப்படியே வாழ்றாரு. ஸோ அந்த அந்த 63 நாயன்மார்கள்ல வந்து முக்கியமா 4 பேர் இருக்காங்கல்ல. அதாவது அப்பர், சுந்தரர், அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இந்த மாரி ஒரு 63 நாயன்மார்கள்ல இவங்க 4 பேர் தான் வந்து நாங்க 4 பேரு அந்த மாரி 4 பேர் இவங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து ரொம்ப டாப்பு. ஸோ அதில வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சிலையில சாரி நான் எதுக்கு சொல்ல வந்தேனே அத மறந்துட்டேன். அந்த 63 நாயன்மார்கள் சிலையில பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர் தான் முக்கியமானவங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த தோசை கரண்டி மாரி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா கையில. அது வந்து அது அவரோட முக்கியமான டூல். அத வச்சு தான் வந்து அந்த அந்த கோயில் செவுத்துல அங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த புல்லு வளரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குத்தி கிளீன் பண்ணி வச்சுருப்பாரு. இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில வந்து சுத்தபத்தமா வச்சுக்கணுன்றது தான் இவரோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு லட்சியம்னே சொல்லலாம். ஸோ அவர பொறுத்தவரைக்கும் அ சிவபெருமானுக்கு தொண்டாற்றுறது தான் அவரோட வாழ்க்கையில அவருக்கு பெரிய புண்ணியமா அவருக்கு தெரிஞ்சது. ஸோ அது மூலியமா வந்து அவர் தன்னை வாழ்க்கைய வந்து சிவபெருமானுக்கு, அந்த கோயில்களுக்கும் தொண்டு செய்வதற்காக அர்ப்பணிச்சுட்டு அவரு வாழ்க்கைய அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தன் நல்லா இருந்தா தான் புடிக்காதே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வைணவ மதத்தில இருந்தார்ல. வைணவ மதத்தில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த அந்த காலத்தில ஆட்சி பண்ணிட்டு இருந்த பல்லவர்கள், அதாவது அது மகேந்திரவர்மன் நெனைக்கிறேன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பல்லவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வைஷ்ணவ மதத்த சேர்ந்தவங்க. ஸோ, அவருக்கு வந்து என்னடா இவரு நம்ம மதத்தில வந்து டப்புனு மாறி வ ச சிவன கும்பிட போய்ட்டாரே! அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு. சரி ஓகே. இவர வந்து மறுபடியும் நம்ப வைஷ்ணவ மதத்துக்கே கூட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பார்க்குறாங்க. அவர் ஒத்துக்க மாட்றாரு. கடைசி வரைக்கும் செத்தாலும் நான் சிவனடியில் தான் சேருவேன் என்று சொல்லி மகேந்திரவர்மனுக்கே வந்து ஒரு சவால் விட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ, அப்புறம் மன்னர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. அவரு தான் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஆக்சுவலா வந்து நம்ம தசாவதாரம் படத்துல வந்து கமலஹாசன் ஒண்ணு பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? அதாவது என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு வந்து வேற மாரி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு வந்து அவரு வந்து பெருமாள கும்புற சிவ சிவன கும்பிடுற மன்னன் வந்து இவர கல்லுலலாம் கட்டி கடல்ல போடுற மாரி கதைய ட்விஸ்ட் பண்ணி மாத்திட்டு இருப்பாரு. ஆனா உண்மையாலே நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இவருக்கு அந்த கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரு அ சிவனடி சேர்ந்ததால சாரி சிவனடி சேர்ந்து செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சாரி சிவனோட தொண்டு தான் முக்கியம்னு வந்து இவரு சைவ மதத்துக்கு சேர்ந்ததுனால, அந்த மன்னன் கோவப்பட்டு என்ன பண்ணிக்கிறாரு, இவர எடுத்துட்டு போய் சுண்ணாம்பு கல்லுல வச்சு சுட்டுருக்காரு. பெரிய ரூம் மாரி சுண்ணாம்புலயே கட்டி, இவர உள்ள வச்சு, அந்த தண்ணியெல்லாம் ஊத்துனோனே அது பொங்கும்ல, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சூடு, பயங்கரமான சூடாகும். அந்த மாரி ஒரு வெப்பக்கலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வச்சு இவர சுட்டு, இவர கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, இவரு வந்து சிவனோட சிவதாண்டவம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தாண்டகம் பாடுறதுல வந்து இவர் வேந்தர். அதாவது எப்படின்னா, ஒரு ஒருத்தரோட அழக வர்ணிச்சு பாடுறது தான் வந்து தாண்டகம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சிவனோட அழக வந்து இவர் வர்ணிச்சு பாடுறதுல ரொம்ப வல்லவர். ஸோ, அதனால வந்து இவருக்கு வந்து அந்த பாடல்லாம் பாடி சிவன மகிழ்விச்சதுனால வந்து இவர் எந்த ஒரு காயங்களும் இல்லாம வெளிய வந்துடுறாரு. ஆ மன்னன் வந்து பார்க்குறாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்து சாப்பாட்ல பாய்சன போட்டு "செத்து போங்கோ" அப்படின்னு குடுத்துருக்காரு. அதையும் சாப்பிட்டு இவரு உயிரோட வந்துட்டாரு. ஸோ, அப்பயும் ஒண்ணும் ஆவல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது உன்ன என்ன பண்றேன் பாருன்னு பெரிய கல்லுல வந்து இவர வச்சு கட்டி, தூக்கி கடல்ல போட்டுக்கிறாங்க. ஆனா, மனுஷன் வந்து தசாவதாரத்துல வந்த மாரி அதுல செத்து போயிருவாரு கமல். பட் இவரு உயிரோட வந்துட்டாரு. ஸோ, இந்த ஆச்சரியங்கள்லாம் பார்த்த மகேந்திரவர்மன் என்ன பண்ணியிருக்காரு, மனசு உருகி அவருமே மதம் மாறி அ சைவ மதத்துக்கு வந்துட்டாரு. ஸோ, அழிந்து கொண்டிருந்த ஒரு சைவ மதத்த தன்னோட சிவபக்தியாலயும், தன்னுடைய பாடல்களாலயும் தமிழுக்கும், சைவ மதத்துக்கும் தொண்டாற்றி, அந்த காலத்தில வந்து வேற மதத்துக்கு மாறிக்கொண்ட அதாவது வைஷ்ணவ மதத்துக்கு மாறிக்கொண்டிருந்த மக்கள் எல்லாம் திரும்பவும் வந்து இவரு தாய் மதத்துக்கு அதாவது சைவ மதத்துக்கே திரும்ப வச்சாரு. அந்த புகழ் வந்து நம்ப திருநாவுக்கரசருக்கு தான் சேரும். அவருக்கு வந்து திருநாவுக்கரசர்ன்னு ஒரு அன்பு பேரும் இருக்கிறது. அந்த பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில வந்து பூட்டிட்டாங்க. அதாவது வந்து அந்த காலத்தில அந்த வைஷ்ணவ மதத்தில வந்து நெறைய கோயில்கள் இருந்ததுனால, அந்த சிவன் கோயில்கள் எல்லாம் பூட்ட ஆரம்பிச்சதுனால, ஒரு கோயில பூட்டிட்டாங்க. இவரு
சிவனை தரிசிக்க போறாரு. ஆனா கோயில் பூட்டி இருக்கிறதுனால இவரால முடியல. அப்ப வாசல்ல நின்னே வந்து இவர் பாடல் பாடியே அந்த பூட்ட திறக்க வச்சு இவர் உள்ள போய் சிவனை தரிசிக்கிறாரு. அந்த சிவன் உள்ள இருக்கிற சிவனே அருள் குடுத்து, அந்த கதவெல்லாம் உடைச்சு திறந்து உள்ள போய் பார்த்ததுனால, அப்பத்துலருந்து இவர் வந்து அந்த திருநாவுக்கரசர்ன்னு ஒரு பட்டத்தோட இருக்கிறாரு. சரி, ஓகே. ஏன் அப்பர்ன்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள வந்து இவங்க பல்லக்கு சுமந்து போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பல்லக்குல யார் இருந்ததுன்னா, திருஞான சம்பந்தர். ஆனா, அந்த திருஞான சம்பந்தருக்கு வந்து அப்பர் தான் தன்னுடைய பல்லக்க சுமந்துட்டு வராருன்னு தெரியாது. ஸோ, அவர் வந்து நம்ப அப்பரோட இயற்பெயர்ல வந்து அவர கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பார்த்தா, பல்லக்கு வெளியிலேருந்து ஒரு சவுண்ட் வருது. சவுண்ட் வந்தோனே டக்குன்னு நம்ப திருஞான சம்பந்தர் வந்து அப்ப திருஞான சம்பந்தர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் லைன்ல வந்து நம்ப அப்பரோட ஒரு குழந்தை. திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை. அப்பர் வந்து கொஞ்சம் வயசானவரு. ஸோ, அவரு வந்து பல்லக்க சுமந்துட்டு வராருன்ன உடனே, உள்ள உட்கார்ந்திருந்த குழந்தையா இருந்த திருஞான சம்பந்தர் வந்து ஒரு மாரி அதிர்ச்சியாயி, பல்லக்குலேருந்து எகிறி குதிச்சு கீழ ஓடி வந்து, "ஐய்யய்யோ! உங்களையா தூக்க வச்சுட்டேன்." அப்பரேன்னு அவர் கால்ல விழுந்து வணங்குறாரு. ஸோ, அப்பத்துலருந்து பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தரே இவர அப்பர்ன்னு கூப்பிட்டதுனால, அதாவது தந்தைன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ, கூப்பிட்டதுனால அன்னையிலருந்து எல்லாரும் அவரை அன்போட அப்பர்ன்னு அழைக்கிறோம். அவருக்கு வந்து திருநாவுக்கரசர்ன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ, இதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட வந்து இவரு சிவனுக்கு தொண்டாற்றி கிட்டத்தட்ட ஒரு 90 90 வயசு, 92 வயசு அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிட்டத்தட்ட அந்த வயசு இருக்கும்போது, கடைசியா சிவனடி சேரணும்னு சொல்லி, சிவன வந்து கல்யாண திருக்கோலத்தில பார்க்கணும்னு சொல்லி வந்து, இவர் வந்து அந்த மலையேறி, அதாவது கைலாய மலைய வந்து தவழ்ந்தே ஏறி போறாரு. அதாவது நடக்க முடியாத காலத்திலயும் சிவன பார்த்து அந்த அந்த இத அனுபவிச்சு அவரு கூடயே சேர்ந்துரணும்னு சொல்லி அவரு தவழ்ந்து, தவழ்ந்து, தவழ்ந்து போறாரு. அவரால முடியல. இருந்தாலும் தன் கடைசி சொட்டு ரத்தம் போனாலுமே நான் வந்து சிவன பார்க்காம என்னோட உயிர் போவாதுன்னு சொல்லி அவரு ஒரு சிவபக்தியில வந்து அப்படியே மேல போறாரு. கடைசியில சிவன் வந்து அவருக்கு காட்சி தந்து, மணக்கோலத்தில காட்சி தந்து, அவர முக்தி அடைய வைக்கிறாரு. ஸோ, இது மூலியமா என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 1000 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ் வளர்க்கறதுல அ எவ்வளவு எவ்வளோ ஒரு முக்கியமான பங்க வந்து அந்த காலத்தில வந்து இருந்த இருந்த இந்து மதம் வந்து அத ஆற்றியிருக்கு. அத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ, அந்த காலத்தில வந்து இந்து மதத்தில இருந்த பெரியவங்கலாம் வந்து எவ்வளோ அழகான பாடல்கள், எவ்வளோ விஷயங்கள வந்து எழுதியிருக்காருன்னா, ஸ்டார்ட்டிங்கில சொன்ன பாட்டோட அர்த்தமே அப்படிதான். சிவனோட புருவம் வந்து வில் மாதிரி வளைஞ்சிருக்கும்ல, அதுதான் வந்து குனித்த புருவமும். கொவ்வை செவ்வாயும்ன்னா சிவந்த, அதாவது கோவை பழம் மாதிரி சிவந்த ஒரு உதட்டுல ஒரு புன்சிரிப்ப குடுக்குற கடவுள். அதுக்கப்புறம் வந்து ஈரமான சடையோட அதில வந்து அந்த அது பேர் என்ன? அந்த காவேரிய வந்து தலையில வச்சிருப்பார்ல சிவன். அது வந்து அவ்வளோ அழகோட, பவள மேனியில் பால் நிற வெந்நீரும். அதாவது வந்து ஒரு பவளம் போல் மேனியில வந்து பார்த்தீங்கன்னா, திருநீற பூசி, அந்த பொதித்த பாதம்னா, அந்த ஒரு வலது கால தூக்கி அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒரு போஸ் குடுப்பார்ல. ஸோ, அந்த மாதிரி ஒரு போஸ்ல வந்து சிவன் அந்த சிலையில பார்த்தே ஒரு வர்ணிச்சு பாடினது தான் அந்த பாட்டு. ஸோ, யாரா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி மதத்தில மதத்தில இந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்கலாம் வந்து முக்தி அடையணும்னு தான் ஆசைப்படுவாங்க லைஃப்ல. பட் ஆனா இவர் வந்து அந்த மாதிரி ஒரு திருக்கோலத்தில நான் உங்கள பார்க்கிறதா இருந்து சொன்னா, நான் இன்னொரு ஜென்மம் கூட இந்த இந்த உலகத்தில நான் பிறக்க ரெடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடுற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் வீடியோ, ஒரு ஃபன் வீடியோ மாரி தான் போடணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா என்னோட சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விலாக்ஸ்.